Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல quiz application தான் ஜாவா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த quiz application எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஓவர்வியூ கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ராட்ச்ல இருந்து டெவலப் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். டு பி ஃப்ராங்க், ஸ்டார்டிங்ல இருந்து இதை வந்து நீங்க ஓகே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு லிசன் பண்ணீங்க அப்படின்னா வெரி ஈஸி, ரொம்பவே ஈஸியா நீங்களே வந்து டெவலப் பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 5 questions லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 5 questions-அ ரேண்டமா questions வந்து டிஸ்பிளே ஆகும். வாட் இஸ் த கீவேர்ட் ஃபார் கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட்னா ஜாவா நியூ கீவேர்ட். ஸோ நான் 3ன்னு கொடுத்தேன்னா congratulations, you have selected the correct answer. Let's move on to the next question. What does JVM means? Java Virtual Machine. டி ஆப்ஷன் தான் கரெக்ட், பட் நான் ஏ ஆப்ஷன் கொடுக்குறேன். அப்போ ஏ ஆப்ஷன் கொடுக்கும்போது ஊப்ஸ், இட்ஸ் அ ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் வந்து ஜாவா விர்ச்சுவல் மெஷின்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஷின் போகிறேன். இதே மாதிரி எல்லா கொஷின்ஸ்க்கும் நான் ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா 5 questions லோடாகி முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே பாருங்க, த நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் 2, அண்ட் தென் பர்சன்டேஜ். இப்போ பர்சன்டேஜ் வந்து 35 கீழே இருந்துச்சுன்னா நான் கிளியர் பண்ணலை, 35க்கு மேலே இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதனால 60 வந்து கிளியர்டு. இஃப் இன் கேஸ் நான் வந்து 90 எபோ எடுத்திருந்தேன் அப்படின்னா கிரேட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஒர்க் ஃப்ளோ. இது எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எல்லா ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணிடுறேன். நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஆர்சி ஃபோல்டரில் மெயின்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஜாவான்ற ஃபோல்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜாவா ஃபோல்டருக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஜாவா கிளாஸ். பிஃபோர் ஜாவா கிளாஸ் நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், questions.txt சொல்லிட்டு. இந்த ஃபைலில் நான் வந்து எல்லா கொஷின்ஸையும் லோட் பண்ணி வச்சிடறேன். நான் வந்து ஒரு 10 ரேண்டம் கொஷின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து நான் 5 மட்டும் கோடிங்கில் வந்து போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 10 என்ன 100 கூட நம்ம ஆட் பண்ணலாம். எகைன் நான் வந்து ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஷின்ஸ் கிரியேட் பண்ணுற காட்டிக்கு கொஷின்ஸ்னு ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கொஷின்ஸ் ஜாவா கிளாஸில் ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் சொல்கிறது தான், கமெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த கிளாஸோட மெயின் மோட்டோ என்ன? திஸ் class is going to handle the questions and options related to that question. கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். This class is responsible for handling questions and related options. நான் இதில் வந்து ஆன்சர் கொடுக்க போகிறதுல கொஷனும் அதோட ஆப்ஷன்ஸும் மட்டும்தான் இந்த கிளாஸில் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஃபீல்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங் கொஷன் அண்ட் தென் ஸ்ட்ரிங் ஆப்ஷன் 1, தென் ஸ்ட்ரிங் ஆப்ஷன் 2. 4 ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதனால 4 ஆப்ஷன்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் 3, sorry, string option 3, then string option 4. and then எப்பயுமே நம்ம வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், ஓப்ஸ் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி அதை நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எப்பயுமே என்னோட வேரியபிள்ஸ் வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கணும். நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கிரியேட் பண்ணும்போது நம்ம ப்ரைவேட் வேரியபிளாக இல்லாமல் நார்மல் வேரியபிளாக கொடுப்போம். பட் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே நம்மளோட வேரியபிளோட ஃபீல்டு வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கணும். ஸோ நான் எல்லாத்துக்குமே ப்ரைவேட் கொடுத்துட்றேன். இதுக்கடுத்து ப்ரைவேட்டில் நான் வந்து ஒரு வேரியபிளை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறக்கோ ஆக்சஸ் பண்ணுறக்கோ நான் என்ன யூஸ் பண்ணுவேன், கெட்டர் செட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். கெட்டர்னா நான் ஒரு விஷயத்த வாங்க போகிறேன் அப்படின்னா, அதாவது நான் கெட்டர்னா நான் வாங்க போகிறேன்,
நான் வாங்க போறேன்னா அது எனக்கு ஏதாச்சும் தரணும் அப்படிங்கிற காட்டிக்கு அதோட ரிட்டர்ன் டைப் எப்படி இருக்கணும்னா அந்த வேரியபிளோட டேட்டா டைப் தான் ரிட்டர்ன் டைப்பா இருக்கணும். கெட் கொஸ்டின் அண்ட் தென் ரிட்டர்ன் கொஸ்டின். ஓகேங்களா? இதே நான் செட்டர் நான் கொடுக்க போறேன், நான் வந்து கொஸ்டின் செட் பண்ண போறேன் அப்படின்னா அதோட டேட்டா டைப் என்னவா இருக்கணும்? வாய்ட். பிகாஸ் அது எனக்கு எதுவும் கொடுக்க போறது இல்லை, நான் தான் அதுக்கு கொஸ்டின் கொடுக்க போறேன் அப்படின்னா பப்ளிக் வாய்ட் செட் கொஸ்டின். நான் பாஸ் பண்றது எங்க இருக்கணும்? அது எனக்கு கொடுக்கறது வந்து ரிட்டர்ன் டைப்பா இருக்கணும். நான் ஒரு விஷயத்த பாஸ் பண்றேன்னா அதை வந்து பெராமீட்டர்ல தான் நான் பாஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் question open close curly bracket this dot question is equal to question. இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே வந்து getter setters provide பண்ணிடலாம். generate getter setters. நீங்க அதை பார்த்தீங்கனாலே தெரியும், only செட்டர்ஸ் கெட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணாத மெத்தட்ஸ் மட்டும்தான் இந்த ஜென்ரேட்ல காமிக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு ஜெனரேட் பண்ணிடலாம். ஸோ கெட்டர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் செட்டர்ஸ் நான் சேஞ்ச் பண்ண போறேங்கிறதால அதை நம்ம மியூட்டேட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எப்பயுமே ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா அது எதுக்கு, அதோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே வந்து கமெண்ட்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா அதோட ஃபீல்ட்ஸ் வந்து ப்ரைவேட்ல இருக்கிறது மேண்டட்ரி. ஆஃப்டர் தட் அதுக்கு தேவையான கெட்டர் செட்டர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கொஸ்டின்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின்ன்ற கிளாஸுக்கு கொஸ்டினோ ஆப்ஷன்ஸோ எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான கெட்டர் செட்டர்ஸை நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஸ்டினை எப்படி பாஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நான் டேட்டா பேஸ்ல இருந்தெல்லாம் எடுக்கல, பியூரா ஜாவா ப்ரோக்ராமிங் தான் நான் போடுறேன். காட்டிக்க கொஸ்டின்ஸை நான் கன்ஸ்ட்ரக்டர்ல பாஸ் பண்ண போறேன். அதுக்காக நான் எல்லா ஃபீல்ட்ஸையும் வச்சு ஆல் ஆர்குமெண்ட்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போறேன். பப்ளிக் கொஸ்டின் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்கோ எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸ்ட்ரிங் கொஸ்டின், அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் ஆப்ஷன் 1, தென் ஸ்ட்ரிங் ஆப்ஷன் 2, string option 3 and string option 4. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நம்ம வந்து இந்த பேராமீட்டர்ல இருக்க வேல்யூஸை பாஸ் பண்ணணும். ஏன் நம்ம திஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பேராமீட்டர்ல இருக்க வேல்யூவும் வேரியபிள் நேமும் கொஸ்டின், நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேமும் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினோட வேல்யூ இருக்கு இல்லையா, நான் பேராமீட்டர்ல அந்த கொஸ்டின் பாஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த கொஸ்டினை கரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு பாஸ் பண்றதுக்காக தான் இங்க திஸ் டாட். திஸ்னா என்னன்னா கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இங்க டினோட் பண்ணுது. அண்ட் தென் திஸ் டாட் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 அண்ட் ஆப்ஷன் 4. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த கொஸ்டின் கிளாஸ்ல ஃபீல்டு கிரியேட் பண்ணியிருக்கேன், கெட்டர் செட்டர்ஸ் அதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன், தென் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரும் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அக்செப்ட் த கொஸ்டின் ஃப்ரம் த யூசர் ஆர் யூசர் கிட்ட இருந்து வாங்குறது இல்லை. யூசர்னா யாரு? நான் வந்து குவிஸ்க்கு வந்து ஆன்சர் தான் கொடுக்க போறேன். யாரு வந்து கொஸ்டின் கிரியேட் பண்ண போறாங்க? இன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ற பேராமீட்டர் எதுக்கு, ஆப்ஷன்ற பேராமீட்டர் எதுக்குன்னு உங்களுக்கு சொல்லணும்னா இங்க இந்த பேராமீட்டர்ஸ் தான் கொடுத்துக்கலாம் ஃபார் கமெண்டிங். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து டு பாஸ் த கொஸ்டின் ஆப்ஷன் 1னா ஆப்ஷன் தேர் வில் பி 4 ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் 1 A B C D அந்த மாதிரி எது வேணா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நவ் கமெண்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஒரு கிளாஸும் கிரியேட் பண்ணிட்டோம். தென் அதுக்கு அடுத்து நான் வந்து ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஜாவா கிளாஸ் மெயினை ரன் பண்றதுக்கு இந்த கிளாஸ் என்னது, எல்லா டைமும் எல்லா ப்ராஜெக்ட்லயும் மெயின் கிளாஸ் என்ன பண்ணி வச்சிருக்கோம், ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரன்னிங் த ஹோல் அப்ளிகேஷன். திஸ் கிளாஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரன்னிங் த ஹோல் அப்ளிகேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக்
void main string args open close curly bracket. இப்போ நான் questionன்ற கிளாஸ்க்கு object create பண்றேன் which is equal to new question of okay. இப்போ நான் எல்லாத்தையும் இதில் ஷேர் பண்ணி நான் இன்னும் லாஜிக் எழுதலையே, என்னோட கொஷனுக்கு ஆன்சர் கரெக்டா இல்லையா எதுவுமே நான் இங்கே எழுதலையே. அப்போ லாஜிக்கெல்லாம் நான் இங்கே ஆல்ரெடி பார்த்த மாதிரி மெயின் கிளாஸில் லாஜிக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது. நான் எழுதி வச்சிருக்கிற மெத்தட்ஸாக அது கால் பண்ணணும். அது அன்னெசரியாக எல்லா லாஜிக்கையும் இந்த இடத்துல வந்து கால் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அந்த கிளாஸில் எல்லா லாஜிக்கையும் நான் எழுத போகிறேன். ஸோ இங்கே நான் இந்த கொஷின் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலை. இங்கே எகைன் வந்து குவிஸ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். குவிஸ். ஓகேங்களா? குவிஸ்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணி நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். பப்ளிக் வாய்ட் லாஜிக்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிடுறேன். லாஜிக்னு கொடுத்தாலும் சரி, குவிஸ் லாஜிக் என்ன வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். பட் நம்மளோட மெத்தட் நேம் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். குவிஸ் லாஜிக்னு கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம குவிஸ்க்கு தேவையான லாஜிக்கை இந்த மெத்தட்ல தான் எழுத போறோம். குவிஸ்ல என்னென்னலாம் பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ராப்ளம் ரன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன வரணும், கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு வரணும். கரெக்டா தப்பான்னு சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டினும் வரணும், அதோட ஆப்ஷன்ஸும் வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொஷின்ஸ்க்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். கொஷின்ஸ்க்கான ஆப்ஜெக்ட் எல்லாமே நான் இங்கே வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் குவிஸ் கிளாஸில். இதில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஷின் பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து அதோட ரிலவெண்ட் ஆப்ஷன்ஸை 4 பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஜாவா, டேட்டாபேஸா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமா, வெப் ப்ரௌசரா, அந்த மாதிரி நான் வந்து 4 பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணியிருக்கேன். தென் நான் கொஷின்ஸ்னு கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆப்ஜெக்ட். கொஷின் ஆக்சுவலி அதனால தான் எரர் த்ரோ பண்ணுது. நான் எஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஆப்ஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா question 1, question 2, question 3, question 4, question 5ன்னு இருக்கு. ஏன் அப்படி கொடுத்துருக்கேன்னா, எப்பயுமே வந்து மீனிங்ஃபுல்லான நேம் இருக்கணுங்கிற காட்டிக்கு whenever we are creating an object for the class நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதோட ஸ்மால் லெட்டர்ல நம்ம கிரியேட் பண்ணுவோம். நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். 5 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண காட்டிக்கு 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா, மேப்ல ஸ்டோர் பண்ண போறேன். கீ வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரிங்கு, ஆப்ஜெக்ட் வேல்யூ வந்து கேரக்டர். இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீ ஸ்ட்ரிங் கேரக்டர் வந்து வேல்யூ ஓகே. கீங்கிறது நம்ம ஹோல் ஆப்ஜெக்டை பாஸ் பண்றேன் காட்டிக்கு ஒரு கொஸ்டினை நான் ஹோலா கீயா சென்ட் பண்ண போறேன். அதனால எப்படி சொல்றேன்னா, கொஸ்டின் வித் ஆப்ஷன்ஸ் அது எல்லாத்தையுமே நான் வந்து கீயா சென்ட் பண்ண போறேன். அதோட ரிலவெண்ட் ஆன்சரை நான் வந்து வேல்யூவா எடுத்துக்க போறேன். அப்போ நான் ஹோல் ஆப்ஜெக்டை சென்ட் பண்ற காட்டிக்கு கொஸ்டின்ன்றது தான் நான் வந்து என்னோட கீ. ஸோ கொஸ்டின்ன்றது கீ, வேல்யூன்றது என்ன, நான் கரெக்ட் ஆன்சர் கொடுக்கறது தான் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இந்த மேப்ல ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஜாவா, டேட்டாபேஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வெப் ப்ரௌசர்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். இதோட கரெக்ட் ஆன்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்ஷன் பி. அந்த ஆப்ஷன் பியை தான் நான் வந்து கேரக்டர்ல ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ ஹோலா கீ, அதோட கரெக்ட் ஆன்சர் வந்து வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், மேப் டாட் புட் என்ன பண்ண போறேன், கொஸ்டினையும் புட் பண்ண போறேன், ஹோல் கொஸ்டினும். அண்ட் தென் விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஆப்ஷன் வாட் இஸ் ஜாவாக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் கரெக்ட் ஆன்சரா, ஸோ பி. அதுக்கடுத்து எகெயின் மேப் டாட் புட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன, கொஸ்டின் 2, அதனால கொஸ்டின் 2. அதோட கரெக்ட் ஆன்சர் என்ன, JVM ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜாவா விர்ச்சுவல் மெஷின், ஆப்ஷன் பி, அதனால ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து மேப் டாட் புட்டு கொஸ்டின்
and then option எந்த option correct, which data type is used for a decimal values, int, double, boolean, char, double. So option B. Sorry, question 3. அதுக்கடுத்து map dot put question 4 comma which of the following is not a primitive data type. Boolean primitive தான், double primitive தான், char primitive தான், string வந்து non primitive data type. So B. அதுக்கடுத்து what keyword is used for creating an object in a Java? Make a create a new object. New. அதனால அதோட ஆப்ஷன் வந்து C. இந்த மாதிரி நான் வந்து ஒரு மேப்ல ஆட் பண்ணிட்டேன். எப்பயுமே நீங்க மேப்ல ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஜாவா தான் வருமானு கேட்டா இல்ல. மேப்ல நான் ஒரு கீ வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். பட் அது ரேண்டமான கொஸ்டின்ஸ் தான் பிக் பண்ணி அது ஆன்சரா எனக்கு கொஸ்டினா எனக்கு சென்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் மேப்ல போட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணணும். கரெக்டுங்களா? அதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கீ வேல்யூ பேர் நம்ம கொடுத்துருக்கோம். எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வேணும். அண்ட் இது வந்து என்னது, மேப்பு. அதனால பேசிக் ஃபார் ஈச் லூப் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஃபார் ஈச் லூப்ல நார்மலா நீங்க வந்து ஏஆர்ஆர் அரே ஆஃப் இன்ட் ஏஆர்ஆர் கோலன் ஏஆர்ஆர் அப்படிலாம் கொடுத்தோம்னா அது வராது. இது வந்து மேப்ன்ற காட்டிக்கு என்ட்ரி செட். நான் என்ன பண்ண போறேன், மேப்பு டாட் என்ட்ரி. மேப்போட என்ட்ரி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஸ்டினும் கேரக்டரும் வச்சிருப்பாங்க. கொஸ்டின் கமா கேரக்டர், சாரி சி வந்து கேபிட்டல், கொஸ்டின் கமா கேரக்டர். இவங்களுக்கு நான் வந்து என்ட்ரின்னு பேர் கொடுக்குறேன். இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மேப். இதுக்கு நான் நேம் தப்பா கொடுத்துருக்கேன், கொஸ்டின் மேப்னு கொடுக்கணும். கொஸ்டின் மேப். நான் ஏன் நேம் மாத்துறேன் அப்படின்னா அது மீனிங்ஃபுல்லா இருக்கும். நார்மல் மேப்ன்றதை தாண்டி கொஸ்டின் மேப்ன்றது மீனிங்ஃபுல்லா இருக்கும். அதனால எப்பயுமே ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை மீனிங்ஃபுல்லா கொடுக்கறது ரொம்பவே பெஸ்ட். அது அப்பதான் வந்து பின்னாடி வரவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் வந்து மீனிங் இல்லாம கொடுத்தா அது எனக்கு மட்டும் தெரியும், பின்னாடி வரவங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அது பார்க்கும்போது தெரியாது. ஸோ அதனால எப்பயுமே மீனிங்ஃபுல்லான நேம் கொடுத்துக்கோங்க. கொஸ்டின் மேப்பு டாட் என்ட்ரி செட். ஓகேங்களா? இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேப்ன்ற ஒரு என்ட்ரி, மேப் டாட் என்ட்ரி. மேப்ல நான் என்ட்ரி கொடுத்திருப்பேன் கொஸ்டின் அண்ட் கேரக்டர். அத நான் என்ன நேம் கொடுக்க போறேன், ஓகேங்களா? கியூ மேப். இங்க ஆல்ரெடி இது வந்து ஃபார் லூப்போட டேட்டா டைப். நான் ஆல்ரெடி என்ன மேப்புக்கு நேம் வச்சிருக்கேன், கொஸ்டின் மேப் டாட் என்ட்ரி செட். ஹோல் என்ட்ரியை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், கொஸ்டின்ஸை டிஸ்பிளே பண்ண போறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கெட் கீ டாட் கீனா ஹோலா எனக்கு வேண்டாம், ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் எடுத்துறேன். இப்போ நீங்க வேணும்னா இப்படி கூட பார்க்கலாம், கெட் கீ என்ன வருதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு அடுத்து நான் வந்து மாத்திக்கலாம். quiz which is equal to new quiz of, அதுக்கடுத்து quiz dot logic. quiz logic. இப்போ இதை நான் ரன் பண்றேன். என்ன வந்திருக்கு, ஹேஷ் கோட் வந்திருக்கு. எனக்கு இந்த மாதிரி வேணாம், எனக்கு கொஸ்டின் ஆன்சர் அந்த மாதிரி வேணுங்கிற காட்டிக்கு தான் நான் இங்க கெட் கீன்னு கொடுக்காம டாட் கெட் கொஸ்டின்னு கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து எனக்கு ஆப்ஷன் 1 வேணும். எல்லா ஆப்ஷனும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். கரெக்டுங்களா? சிஸ்டம் டாட் கெட் கீ டாட் ஆப்ஷன் 1. இப்போ ஏன் நான் இங்க வந்து கெட் கீன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கீ, அதனால அந்த கீயை வாங்குறதுக்காக கெட் கீ. இந்த கீக்குள்ள கெட் கொஸ்டின் இருக்கு, இந்த கீக்குள்ள கெட் ஆப்ஷன் 1 இருக்கு. அதனாலதான் நம்ம தனித்தனியா கொடுத்தாலும் அது அக்செப்ட் ஆகுது. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4. இந்த 4 ஆப்ஷனையும் நான் வாங்கிட்டேனா, வாங்கினதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூசர் கிட்ட என்ன சொல்றது, ஆப்ஷனை வந்து கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். we need to ask the
user what is the correct option. அப்ப எது கரெக்ட் ஆப்ஷன் நம்ம அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம அவங்க கிட்ட கேரக்டர்ல வாங்கணுமா? அதுக்கு நான் என்ன பண்றேன், scanner which is equal to new scanner of system.in. ஓகே, இப்ப char answer or user answer நான் கொடுத்துறேன். இவ்வளோ நேரம் நம்ம கேரக்டர் யூஸ் பண்ண கட்டிக்கு இப்பயும் நான் கேரக்டர் யூஸ் பண்றேன். instead of char user answer which is equal to ஸ்கேனர் என்ன பண்ணும், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கை டினோட் பண்றதுக்காக வாங்குறது. நம்ம வந்து கேருக்குன்னு செப்பரேட் மெத்தட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கேரக்டர்ன்றதால கேரட் ஆஃப் 0. இப்ப ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் வந்துடும் ABCD. இப்ப ஓகே, யூசர் கிட்ட இருந்து நான் கேரக்டர் வாங்குறேன், எனக்கு தெரியும் நான் வந்து ஆப்ஷனை என்டர் பண்ணா நெக்ஸ்ட் மூவ் ஆவேன். ஆனா யூசருக்கு எப்படி தெரியும்? அதுக்காக சிஸ் அவுட்ல நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். select the correct option select the correct option. பிராக்கெட்ல AR BR CRDன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்பதான் ABCDல ஒன்னு செலக்ட் பண்ணும். அப்படின்னா வந்து ஒவ்வொரு டைம் வந்து அதே ஆன்சரை வந்து மேபி பை மிஸ்டேக்ல யாராச்சும் வந்து அந்த ஆன்சரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாங்கனாலும் அது அக்செப்ட் ஆகாது இல்லையா? அதனால ABCDன்னு கொடுக்குறேன். இது வந்து மோஸ்டா யாரும் பண்ண மாட்டோம், பட் ஃபார் அவர் சேஃப்டி பர்பஸ் நான் இங்க கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்ப int correct answer which is equal to கரெக்ட் ஆன்சர் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கேரக்டரை வச்சு நம்ம மேட்ச் பண்றதுக்கு கேரக்டர் கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு டாட் கம்பேர்னு சொல்லிட்டு. அந்த கம்பேர் மெத்தட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணிருக்கேன், மேப்புக்கு என்ன நேம் கொடுத்துருக்கேன், கியூ மேப்னு இருக்கு இல்லையா. இந்த கியூ மேப்போட கெட் வேல்யூனா இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும், வாட் இஸ் ஜாவாவோட வேல்யூ என்ன, ஆப்ஷன் பி. இப்ப நானும் பின்னு கொடுக்கறேனா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணும், கமா யூசரோட ஆன்சர். யூசர் கண்டிப்பா ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஆன்சரும் கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அங்கேயும் பீனு கொடுத்து இங்கேயும் பீனு கொடுத்துருந்தேன்னா கரெக்ட், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். இப்ப கரெக்ட் ஆன்சரா இருந்துச்சுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் 0. இஃப் கரெக்ட் ஆன்சர் which is equal to 0. Open close bracket. System.out.println of you have selected a correct answer. Okay. அப்படி இல்லைனா else you have wrong answer. ஓகே, நம்ம இதை வந்து பின்னாடி மாத்திக்கலாம். இப்போ இதை ரன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கு, இதுக்கு நான் ஆப்ஷன் சின்னு கொடுக்குறேன். என்ன கொடுத்துருக்கு, யூ ஹாவ் அ கரெக்ட் ஆன்சர். இதுக்கு நான் ஆப்ஷன் ஏன்னு கொடுக்குறேன். என்ன கொடுத்துருக்கு, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன், யூ ஹாவ் அ ராங் ஆன்சர்னு கொடுத்துருக்கு. கரெக்ட், இது கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, நான் இங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் மாத்துறேன். Congratulations, you have selected a correct answer. ஓகே, இங்க வந்தா அதே மாதிரி சாரி இட்ஸ் a wrong answer. சாரி இட்ஸ் a
ராங் ஆன்சர். இப்போ அது ராங் ஆன்சராக இருந்துச்சுன்னா கரெக்ட் ஆன்சர் சொல்லணும் இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா system dot out dot println of the correct answer for this question is the correct answer for this question is plus qmap dot get value. கெட் வேல்யூன்றது கரெக்ட் ஆன்சர், நமக்கு ஆன்சரை வேல்யூவில் தான் சேவ் பண்ணியிருக்கோம், அதனால கெட் வேல்யூ ஆன்சரை கொடுக்கும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஆப்ஷன் ஏ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா த கரெக்ட் இட்ஸ் ராங் ஆன்சர். த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சி விச் மீன்ஸ் நியூ. ஓகேங்களா? ஓகே டன். இப்போ நம்ம மோஸ்ட்டாக முடிச்சிட்டோம். கொஸ்டின் எழுதணும் அப்படின்னா கரெக்ட் ஆன்சரா இல்லையானு சொல்லுது, தப்பான ஆன்சர்னா கரெக்ட் ஆன்சரையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஒன்ஸ் கொஸ்டின் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் system dot out dot println of, let's move to the next question. Let's move to the next question. Move to the next question. Again start. Okay. இப்போ நம்ம மோஸ்ட்டாக முடிச்சிட்டோம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கரெக்ட் ஆன்சர்னா கரெக்டுன்னு ப்ளஸ் ஆகணும், ராங் ஆன்சர்னா ராங் ஆன்சரில் ஆட் ஆகணும், அண்ட் என்னோட பர்சன்டேஜ் தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மெத்தடுக்குள்ள இன்ட் கரெக்ட் ஆன்சர் 0, இன்ட் ராங் ஆன்சருக்கும் நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கரெக்ட் ஆன்சர் கவுண்ட், நம்ம கவுண்ட் தானே பார்க்குறோம். ஓகே, இப்போ கரெக்ட் ஆன்சர் 0வா இருந்தால் கரெக்ட் ஆன்சர் கவுண்ட்டை நான் ப்ளஸ் பண்ணுறேன். இஃப் இட் இஸ் ராங்காக இருந்தால் ராங் ஆன்சர் கவுண்ட்டை நான் ப்ளஸ் பண்ணுறேன். கரெக்ட் ஆன்சர் கவுண்ட் ப்ளஸ், அப்படி இல்லைன்னா ராங் ஆன்சர் கவுண்ட் ப்ளஸ். அண்ட் தென் ஒன்ஸ் எல்லாமே லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன், system dot out dot println of the number of questions you have answered correctly or answered correctly. The number of questions you have answered correctly. The count for number of questions you have answered correctly is correct answer count. அதுக்கடுத்து சேம் system dot out dot println the count of wrong answers you have entered. Wrong answers you have entered is wrong answer count. இந்த வேர்டிங்ஸ் ஈஸியாக இருக்குது, ஸோ நான் இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிஃபோர் தட் நான் இதுக்கு பர்சன்டேஜும் கண்டுபிடிச்சிட்றேன். இன்ட் பர்சன்டேஜ்னா என்ன, எவ்வளோ வாங்கியிருக்குமோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் இன்டூ 100, விச் மீன்ஸ் percentage equal to correct answer count star 100 divided by மேப்போட சைஸ் தான் whole number of questions total number of questions so dot size of, அவ்வளோதான். இப்போ percentage கிடைச்சிருச்சா, அதையும் நான் print பண்ணிடுறேன். The percentage you have scored. ஓகேங்களா? தென் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம்.
ஸ்டாப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்க்கு C. The next question B. Data type decimal B. இதுக்கு நான் ரேண்டமாக A கொடுக்குறேன். again A. இங்கே பார்த்தீங்கன்னா the count of correct answers you have entered is 3. And then the count of wrong answers you have entered is 2. Percentage 60. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ percentage வந்து if percentage greater than 90 இருந்துச்சு அப்படின்னா sys out நான் வந்து என்ன பண்ணணும்னா A கிரேட்னு சொல்லணும். out.println hearty congratulations you have scored A above 90. Hearty congratulations you have scored above 90. Okay. Else if above 90 நான் மட்டும் நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து less than 90 and greater than 35. Greater than or equal to 35. System.out.println you have congratulations you have cleared the quiz. அப்படி இல்லை இந்த எந்த இதுவுமே இல்லைன்னா sorry you have failed or you haven't cleared. System.out.println of system.out.println sorry it's the comma you haven't cleared the quiz. Okay. ஓகேங்களா? இப்போ இதை ரன் பண்ணுவோம். C B A A A. So congratulations you have cleared the quiz. ஓகேங்களா? இப்போ இங்கே ஆக்சுவலி வந்து லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கடைசி இதுக்கும் வருது, கடைசி இதுக்கு கீழேயும் வருது. அது வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்றேன். இஃப் ஹெச்மேப் சாரி இஃப் entry qmap less than hmap.size which means question map.size. Question map.size of அந்த சைஸை விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் இது நம்ம போடணும். அப்போ அதை எப்படி போடுறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கியூ மேப்பு தான் வந்து கியூ மேப்பு இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் கொஷின் மேப் டாட் என்ட்ரி சைஸு. இங்கே நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இன்ட் சைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கொஷின் மேப் டாட் சைஸு. இப்போ இந்த சைஸை நான் யூஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ இதில் 5 இருக்கும். இப்போ இஃப் qmap dot size less than இப்போ qmap ஆக்சுவலி வந்து குட்டியாக இருக்குது. இதை நம்ம எப்படி ரெசால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி வந்து இதை வேறு மாதிரி கூட ஹேண்டில் பண்ணலாம். எனக்கு ஹேண்டில் பண்ண தெரிலன்னு நினைக்கிறேன். எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கொஷின் மேப். கொஷின் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணால் அதுக்கான ஆன்சரையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா குவிஸ் அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஈஸியாக குவிஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்திருக்கும். அண்ட் தென் வந்து
மோஸ்ட்லி இந்த நெக்ஸ்ட் வீடியோஸில் என்ன மாதிரி ஜாவா ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணுன்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஐ வில் ட்ரை டு create that project and then நான் upload பண்றேன். Thanks for watching our video. We'll see you in another video. Thank you.